ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல ரோகிணி சீமாட்ட கேட்டுட்டு இருப்பா, அக்கா எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ண, யாரு உன்னை இப்படி கட்டாயப்படுத்தினா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்ப சீமா சொல்றா, இந்த மாதிரி என்னை யாரும் கட்டாயப்படுத்தல, என்னோட முழு சம்மதத்தோட தான் நான் பண்ணேன், முக்கியமா இது பிரேமோட நல்லதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. உடனே அந்த இடத்துக்கு பிரேம் கோவமா அவளை முறைச்சிக்கிட்டே அவளோட கையை பிடிச்சிட்டு கீழே இழுத்துட்டு வரான். இதை பார்த்த பாட்டியும் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குது. மொத்த குடும்பமும் நிக்கிற அந்த ஹால்ல அவளை கூட்டு நிறுத்துறான். எல்லாரும் என்னடா நடக்குதுங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் பிரேம் சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரசீமா எல்லாத்துக்கும் முன்னாடியும் உண்மையை சொல்லு, எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி தானே உன்னை இந்த விஷயத்த பண்ண சொன்னாங்க, நீ கண்டிப்பா இப்படி ஒரு வேலையை பண்ணவே மாட்ட, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். உடனே சீமா சொல்றா, இந்த பாருங்க பிரேம், நான் என்னோட விருப்பத்தோட தான் சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீங்க இதை நம்பிதான் ஆகணும், தேவையில்லாம இந்த மாதிரி டிராமா கிரியேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா பிரேமுக்கு இதை தாங்கவே முடியல. சீமா, எனக்கு தெரியும் நீ போய் தானே சொல்ற, இப்ப இந்த குடும்பத்துல உள்ளவங்க தானே நம்ம ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு நினைச்சாங்க, வா இந்த குடும்பத்தை விட்டே நம்ம போயிடலாம், நம்ம ரெண்டு பேரும் தனியா போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். அப்ப பார்த்தா யாரோ ஒருத்தவனோட கை அப்படியே தடுக்குது. யாரான்னு பார்த்தா அது நம்ம சித்தார்த்து தான். பிரேம், என்ன பண்ணிட்டு இருக்க, இவ என்னோட மனைவி, என் மனைவி கையை பிடிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே பிரேமுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம பாத்துட்டு இருக்கான். உடனே சீமாவும் சொல்றா, இவர்கிட்ட நீங்க எதுவும் பேசாதீங்க, இவர்கிட்ட பேசி எதுவுமே பயன் இல்லை, வாங்க சித்தார்த்து நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த கையை பிடிச்சி ரூமுக்கு அழைச்சிட்டு போறான். இவன் பார்த்துட்டே இருக்கான். பிரேம், என்னடா அவ இப்பெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை பார்த்துக்கிட்டே ரூம் கதவை சாத்திடுவான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி. பிரேமுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவனும் வீட்டை விட்டு வெளில போயிடுறான். அதுக்கப்புறம் சீமா ரூம்ல உட்காந்து அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அப்பதான் சித்தார்த்து சொல்றான், இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ண வேணான்னு, என் பேச்சை யாரு கேட்கறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த பாட்டி சீமாட்ட என்ன விஷயத்த சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு வெளில போகணும், உன் மேல பிரேமுக்கு முழு வெறுப்பு வரணும், அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணணும், சித்தார்த்த சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏத்தி விட்டுருக்கோம். இவளும் வேற வழியே இல்லாம அந்த நைட்டோட நைட்டா சித்தார்த்த ரூமுக்கு போயிட்டு அவன் கிட்ட ரொம்ப கெஞ்சிருப்பா, இந்த மாதிரி தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சித்தார்த் நான் முடியாது, என்னோட தம்பிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இவ ரொம்பவே அழுது கெஞ்சினதுனால வேற வழியே இல்லாம ஒத்துப்பா. அதுக்கப்புறம் தான் பாட்டி ஐயருக்கு காசு கொடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணியிருக்கோம். சீமா அந்த தாலியை அவளை கழுத்துல கட்டிக்கிட்டு குங்குமத்தையும் அவளை தூக்கி தான் வச்சிருப்பா. சோ இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அதோட இங்க சீமா ரொம்பவே நன்றிங்க எனக்காக இதை பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போது உடனே சித்தார்த்து சொல்றான், இப்போ ஒன்னும் கெட்டு போல, பிரேம்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போவான். டக்குன்னு பாட்டி அங்கேருந்து வந்துடும். உடனே பாட்டி வந்தோடனே ரெண்டு பேரும் அமைதியாயிடுவாங்க. பரவாயில்லையே சீமா, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன், இது ஒண்ணு போதும், கண்டிப்பா பிரேம் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான், அப்புறம் ரோகிணியை கல்யாணம் பண்ணிப்பான், இதுதாம்மா நல்லது, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு ரொம்பவே அழுகையா வருது. என்ன பண்றது, தலையெழுத்துங்கிற மாதிரியே அமைதியா இருக்கா. சித்தார்த் இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகி வெளில போயிடுறான். இந்த பாரசீமா, இந்த நாடகம்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான், அதனால நீ பொறுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இங்க அப்படியே பிரேம கட்டுறாங்க. அவனுக்கு இது வரைக்கும் சீமா பேசினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அதோட சீமாவோட போட்டோவை பார்த்துட்டு, சீமா இப்போ வரைக்கும் என்னால நம்பவே முடியல, நீ எனக்கு இப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிருக்கவே மாட்டேன், இதுக்கு யாரோ ஒருத்தவங்க தான் காரணமா இருக்கணும், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பாட்டியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட ரூமுக்கு போறான். அங்க போயிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா ஒரு ஓரமா ஒரு செடி இருக்கு. அதை பார்த்தவொன்னா அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி இந்த செடி சீமா தொட்டதுனாலதான் வாடி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒரு பொய் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆதாரம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடி பார்ப்பான். பார்த்தா அங்க குங்குமம் இருக்கும், பக்கத்திலேயே ஒரு கறி டப்பாவும் இருக்கும். அப்பவே அவன் புரிஞ்சுக்கிறான், அப்ப அந்த குங்குமம் கருப்பா மாறினதுக்கு இந்த பாட்டி தான் காரணமா, அந்த பாட்டி எவ்வளவு வில்லத்தனமா இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கு, அவ்வளவு வெறுப்புல
இந்த சீமா மேல, பாட்டி உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், என்ன இந்த அளவுக்கு நீ ஏமாத்திட்டீல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அதோட இவன் கரெக்டா வெளில வரான். பாட்டியும் வந்து வருது. உடனே டக்குன்னு ஒளிஞ்சிக்கிறான். அதோட பாட்டியும் வந்து ரூம் உள்ளாக்க போயிடுது. உடனே இவன் வந்து வேகமா போயிட்டு கதவை தட்டுறதுக்கு போறான். அப்பதான் யோசிக்கிறான், இப்ப நான் எந்த ஆதாரமுமே இல்லாம அந்த பாட்டியை வந்து பழி சொல்ல முடியாது. இப்ப வந்து என்கிட்ட பொய் சொல்லி தானே இந்த மாதிரி இந்த சீமாவை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சிச்சு. இப்ப அதே பொய் சொல்லி அதை நான் எப்படி ஏமாத்துறேன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதோட அடுத்த நாள் ஆகுது. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பிரேமும் வரான். வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இங்க சீமா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வராளா. அப்ப வந்து பாட்டி சொல்லுது, சித்தார்த்துக்கு வந்து பரிமாறுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளும் சித்தார்த்துக்கு வந்து எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்ப வந்து அன்னிக்காரியில ஒருத்தவ சொல்றா, என்ன சீமா கல்யாணம் முதல் நாளே தாலி எங்க போச்சு, கழட்டி தூக்கி வீசிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஐயோ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. உடனே பாட்டி வந்து அது வந்து குளிக்கும் போது எடுத்து வச்சிருப்பா, இப்ப என்ன இருக்கு, விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இல்ல நானே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னிக்காரையும் எடுத்துட்டு வந்து சித்தார்த்து கையில கொடுக்குறா. சித்தார்த் உன்னோட பொண்டாட்டிக்கு வந்து இந்த தாலியை கட்டி விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வந்து சீமாக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்தார்த் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா, எப்படா நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாட்டி வந்து வேற வழியே இல்லாம கட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே வந்து சித்தார்த்தும் வந்து அப்படி கட்டி விடுறதுக்கு போறான். டக்குன்னு வந்து சீமா என்ன பண்றா, நீல நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கழுத்துல கட்டிக்கிறா. இதெல்லாம் பாக்குற பிரேமுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்னடா அது, சீமா வந்து ஏன் வந்து சித்தார்த்தை வந்து தாலியை கட்ட விட மாட்டா, இதுல ஏதோ ஒன்று அடங்கியிருக்கே, கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இங்க சீமாவும் வந்து ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்ப சித்தார்த் வந்து சொல்லிட்டு இருப்பா, சீமா இந்த நாடகத்தை இன்னமும் நம்ம கண்டினியூ பண்ணணுமா என்ன, இது சரியா வரும்னு எனக்கு தோணல, பிரேம் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான், அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப பாட்டி வருது. உடனே வந்து சீமா பக்கத்துல வந்துட்டு சீமாவோட தாலியை வந்து நல்லா வந்து போட்டு விட்டுட்டு, இந்த பாரு சீமா, நீயும் சித்தார்த்தும் கல்யாணம் பண்ண மாதிரி நாடகம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இது வெளில இருக்கிறவங்க யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா, அதனால இனிமே வெளில வரும்போது இந்த மாதிரி தாலியை போட்டுட்டு வா சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து நம்மளோட பிரேம் கேட்டுடுறான். பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு, என்னடா அது, அப்போ வந்து சித்தார்த்தும் சீமாவும் கல்யாணம் பண்ணலையா, வேணுக்குன்னு இந்த பாட்டியோட பொய் தானா இது, அப்ப எல்லாமே டிராமா பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. அதோட ரூமுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். சீமா எனக்கு உன் மேல வந்து முழு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு அப்பவே வந்து ஒரு டவுட்டு, பாட்டி தான் இந்த எல்லாத்துக்குமே காரணமா இருக்கும்னு இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, நீ வந்து நாடகம் தானே பண்ணிட்டு இருக்க, என்னோட சீமா எனக்கு மட்டும்தான், என்னை எப்பவுமே ஏமாத்த மாட்டா, இந்த பாட்டிக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும், அது வழியில போயே அதை ஏமாத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வில்லத்தனமா யோசிக்கிறான். அதோட வந்து இங்க சாமி கும்பிட்டதுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ பாட்டி சொல்லுது, சித்தார்த்து சீமா 2 பேரும் சேர்ந்து ஆரத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் தயங்கி தயங்கி ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பிரேமும் பார்த்துட்டு தான் இருக்கான். அதோட சீமா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆரத்தி வந்து காட்டிட்டு அதோட வந்து நிக்கிறான். அப்ப பிரேம் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றான், பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க, ஆனா நான் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கவே இல்லை, பட் இப்ப வந்து அதை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன், என்னன்னா நான் ரோஹிணியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமான சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்ட மொத்த குடும்பத்துக்கும் பயங்கர ஹாப்பியாவும் இருக்கு, அப்படியே அதிர்ச்சியாவும் இருக்கு. என்னப்பா சொல்ற, உண்மையாவா அப்படின்னு கேட்டா, ஆமா பாட்டி, நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, நான் தான் வந்து செல்ஃபிஷா சில பேருக்காக வந்து வேணான்னு சொன்னேன், இப்ப அவங்களே அவங்க லைஃபை பார்த்துட்டு போகும்போது நான் பண்ணா தப்பு இல்லைன்னு தோணுது, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன், நான் வந்து ரோஹிணியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சீக்கிரமா கல்யாண ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாட்டி வந்து அப்படியே சந்தோஷத்துல அப்படியே வந்து பிரேம கட்டி பிடிச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கிற சீமாக்கு அப்படி அழுகையா வருது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இங்க ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சி போறா. ஐயோ என்னடா அது, மாமா என்ன நம்மள கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாரு, இது எப்படி நடக்கும், நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.